அபிராமி. அம்மாடி அம்பிகா பாட்டி, நான் கார்ல வந்து இறங்கி நிக்கிறா. நான் ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேனா, அப்ப இந்த அங்கிள் கார்ல வந்து என்ன இடிச்சிட்டாரு பாட்டி. என்னது இட்டினாரா? ஐயோ ஏதோ அடிக்கடி பண்ணலையா? கையில தான் பாட்டி. ஐயோ எப்படி அடிபட்டுக்குது? எவ்வளவு ரத்தம்? ஏன் சாரு இம்மா அவசரம் வளர்ந்துக்கிறியா? உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையா? ரோட்ல யார் போறாங்க வராங்கன்னு தெரியாமையா வண்டி ஓட்டின்னு போவ? கார்ல ஏறி குந்திக்கினா போதுமே, அப்படியே ஏரோப்ளேன்ல போற மாதிரி சொயின்னு போய்கிட்டே இருப்பீங்களா? கொஞ்சம் பொறுமையா போனா நான் கெட்டா பூடா. ஏய் மரியாதை பேசு. அவ இடிச்சிட்டு நிக்காம போவா. என்னது? பொறுப்பா வீடு தேடி வந்து விட்டுட்டு போனா இப்படிதான் பேசுவியா? மறுவாதியா பேசணுமா? இந்த பாரு, எங்க ஏரியாக்குள்ள வந்துக்கினு எங்க வீட்டு போன இடிச்சுக்கினு நீ அப்படியே போய்கின்னு இருந்தா நாங்க சும்மா விட்டுருவோமா? மாவனே நீ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவான். ஏய் இந்த பொண்ணுக்கு அடியே படலம்மா. ஏதோ கையில சின்ன சிராய்ப்புதா, அதுக்கே இப்படி கத்துற? என்னயா இது? அடிப்படலைன்னா நீ செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? ஏதோ எங்க குழந்தைக்கு நல்ல நேரம் பலமா அடிப்படல, நீ வேகமா இடிச்சு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன ஆயிருக்கும்? என்ன வாய முடியுதுங்கிற? பதில் சொல்லு. என்ன ஆயிருக்கும்? இல்ல என்ன ஆயிருக்கும்னு கேக்குறேன். சரி சரி, நீ ஏன் இவ்வளவு ஓவரா சத்தம் போடுறேன்னு எனக்கு புரியுது. இந்தா இதை வச்சுக்க. என்னது துட்டா? லஞ்சம் கொடுக்க பாக்குறியா? உன் பணக்கார புத்திய எங்க கிட்டே காட்டியா? யாருக்கு வேணும் இந்த துட்டு? பா அத்தை, இன்னாடியா பள்ளிய வர சீதேவி அப்படி வானான்னு சொல்றிய? இப்ப என்ன ஆச்சு? இன்னத்துக்காக இப்படி கத்தினுக்குற? கைய விடுறியா? குடுக்குற தெய்வம் கூறிய பிச்சின்னு கொட்டோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்ல இருக்குது. நீ இந்த பக்கமா வா. பாத்தியா? பார்த்தா மனுஷ பெரிய வீட்டு மனுஷ மாதிரி இருக்கிறாரு. துட்டெல்லாம் வேற குடுக்குறாரு. நீ குடுசாமி. புள்ளைய வர ஊட்டாண்ட கொண்டாந்து ஊட்டுக்கிறாரு. நாம பாத்துக்கலாம். ஒரு தேங்க்ஸ் சொல்றத விட்டுட்டு இப்படி கத்தினுக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க போங்க. எங்க அத்தை எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கத்தினே இருக்கும். நல்ல டாக்டரை கூட்டு போய் காட்டுங்க. என்னது நல்ல டாக்டர் கிட்ட போகணுமா? சரி, முதல்ல நல்ல ஐ டாக்டர் கிட்ட போய் உன் கண்ணை செக்அப் பண்ணிக்க. பெருசா என்னண்ட பேச வந்துட்டா உன்னை இப்படி எல்லாம் விட்டா சரியா வராது. நீ இடிச்சதுக்கு உன்னை கோர்ட்டுக்கு இஸ்து நாங்க என்ன பண்ணணுமோ அந்த பூரா பண்றான். உன்னை நான் சும்மா கூட போறதில்ல. இப்போ குட்டு போட்டு வர இடிச்சிக்கின்னு துட்டா கொடுக்குற நீ துட்டு பாத்தீங்கன்னா இரு, உன் லைசன்ஸ் உனக்கு இல்லாத பண்ணிடுவான். நீ ஒண்ணு கவலைப்படாத. எங்க அத்தை எப்ப பார்த்தாலும் இப்படிதான் கத்தினே இருக்கோம். நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். என்னடியே சும்மா இரு. என்னம்மா வள்ளி இவ்வளவு சத்தம் போடுறா? யாரோட சண்டை போடுறது? இல்ல நான் சொல்றேன்க்கா, நம்ம அம்பிகா பாப்பாவை லைட்டா யாரோ கார்ல தட்டிட்டு இருக்காங்க. அடிபட்டுடுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா லைட்டா தட்டிக்கிறாங்க. பாப்பா மூந்துச்சு, அதான் வேற ஒண்ணு இல்ல. எம்மா பெரிய மனுஷன் தெரியுமா? எவ்வளவு அவசரமா இருந்தாரு. பாப்பா ஒரு வீட்டுல கொண்டாந்து விட்டாரு. நான் சொல்றத கேளுக்கா. பாப்பா வீட்டுல கொண்டாந்து விட்டாரா, அந்த நேரமா பார்த்து இந்த கேள்வி வந்து தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு அந்த ஆளுகிட்ட சண்டை போட்டு நான் தான் உள்ள புந்து மதிசெல்லாம் பண்ணி வச்சேன். பாமா நோக்கு மருந்து போட்டு விடுறேன். பண்ணின ஐயா என்னடாப்பா வந்துட்டா. இவ்வளவுதான் குத்தாரா? இந்த கேள்வி மட்டும் கத்தாம இருந்து வச்சியா, இன்னும் கொஞ்சம் போட்டு குடியா அப்படின்னு கேட்டு வாங்கி இருந்திருக்கலாம். என்னத்த பண்றது? அம்மா பெரிய காரு. என்ன அந்த நெட்டை என்ன அப்பவே போய்க்கினானா? என்னத்துக்கு கையாட்டி நிக்கிறா? அல்ப அல்ப திட்ட பார்த்ததேன்னு வாய பழுதுக்கிற. வா வா வா, வாய் சுளிக்க போது வாடே. வந்துட்ட. என்ன கோகிலா, அந்த இவ்வளவு மோசமா பேசிட்டு போயிருக்கான், கேட்டுட்டு பொறுமையா இருந்தியா? அவன் வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்க கூடாது? ஐயோ, நேக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னே தோணலண்ணா. அவன் இந்த ஆத்த விட்டு போனா போறோம்னு ஆயிடுத்து. அவன் ஆளும் பேச்சும் பாக்குறதுக்கே பயமா இருந்தது. விஜி கூட ரொம்ப பயந்துட்டானா? இல்ல இல்ல, இந்த விஷயத்தை நான் சும்மா விட போறது இல்ல. அவன் பெரிய அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கலாம். ஆத்துல புந்து மிரட்டுற அளவுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல, நேக்கு கமிஷனர் லெவல்ல ஆள தெரியும். இப்ப அவனை என்ன பண்ற பாரு.
ஐயோ வேண்டாண்ணா, விடு கோகிலா. சொன்னா கேளுங்க. அவசரப்படாதே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க தம்பியால தான் பத்தின்னு எரியறதுன்னா நீங்களும் அதுல எண்ணெயை ஊத்தாதே. இது பாருங்க, அந்த ஆள் அநாகரிகமா நடந்துட்டாலும் அவன் கோவத்துல ஒரு நியாயம் இருக்குண்ணா. தான் பொண்ணு பின்னால ஒருத்தன் சுத்தின்னு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த அப்பன் சும்மா இருப்பா? நம்மாத்து பையன் மேல தப்ப வச்சுட்டு அனாவசியமா போலீஸ்காரங்களோட எதுக்கு மோதணும்? அதுல அர்த்தமும் இல்ல. முதல்ல சுப்புவை கண்டிச்சு வைங்க. நீ எங்க அவனை அடக்க விடுற? அவனை கோவமா 2 வார்த்தை திட்டினா நீ குறுக்கு வந்து என்ன அடைக்கிற? நீ இருக்க தைரியத்துல தான் அவன் என் கண்ட்ரோலுக்கே வராம போயிட்டான். இல்லண்ணா, இனிமே நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறதில்ல. அப்பா அம்மா இல்லாத பிள்ளையாச்சேன்னு பாவம் பார்த்தேன். அதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டான். அன்னைக்கு கூட நீங்க ஹோம் லோனுக்காக பணம் கொடுத்தேல, அந்த பணத்தை வச்சு அவன் லவருக்கு gift வாங்கி கொடுத்துட்டான். எங்க தான் மாட்டிக்க போறோமோன்னு நினைச்சு விஜி மேல பழைய தூக்கி போட்டான். இதை ஏண்டி நீ அப்பவே என்கிட்ட சொல்ல? கூட பிறந்தவங்ககிட்டயே பொய் சொல்லி ஏமாத்திருக்கான். அதுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க. அவ லவ் மேட்டர் தெரிஞ்சதும் அதையே நீ என்கிட்ட மறைச்ச. நீ இப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டேல். இந்த விஷயம் என் ஃப்ரெண்டு சொல்லிதான் நேக்கே தெரியும். சுப்போட லவ் மேட்டர் தெரிஞ்சதும் அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டேன். அந்த பொண்ணை மறந்துடு, உருப்படுற வழிய பாருன்னு புத்தி சொன்னேன். இத சொல்லி உங்களை டென்ஷன் பண்ண வேண்டாமேன்னு தான் விட்டுட்டேன். நான் பேசினா அவன் கேட்டுப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த ஏசி நம்மாத்து படியேறி வந்து மிரட்டுற அளவுக்கு இந்த விவகாரம் பெருசாகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலண்ணா. என்ன மன்னிச்சிடுங்க. இன்னும் அந்த சுப்பு பை என்னெல்லாம் தப்பு பண்ணான்னு சொல்லி தொலை. இன்னைக்கு அவன் முடி கட்டிடுறேன். டேய் டேய் வாங்க வாங்க. அவனுக்கு சொல்லி புரிய வைங்கண்ணா. எதுக்காக கை ஒங்குறேன்? டேய் நீ சும்மா இரு. அவன் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருக்கான். அதை நீ தடுத்துட்டே இருக்க. அதனால தான் மேல மேல தப்பு பண்றான். ஏய் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இவன் என்ன குழந்தையா? தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கான். ஏண்டா ஒரு போலீஸ்காரனோட பொண்ணை லவ் பண்ணா நோக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாத? எதுவும் பேசாம நிக்கிறான். மணி, அண்ணனுக்கு என் லவ் மேட்டர் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுது. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் நம்ம மாத்துக்கு வந்துட்டு போனார். என்ன நடந்துன்னு இப்ப புரிஞ்சுதா? எவனோ ஒரு போலீஸ்காரன் ரவுடி மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்கான். இவன் அப்படியே நிறுத்திடுவான்னு நினைக்கிறியா? நாளைக்கே இன்னொரு ரவுடி அனுப்பி வைப்பான். ஆம்படை எல்லா நேரத்துல அவனும் நம்ம மாத்துக்கு வந்து இதை விட அசிங்கமா பேசுவான். பேசுறதோட நிறுத்தாம பிசிக்கலா டார்ச்சர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணனா என்னடா பண்றது? ஆத்துல இருக்க லேடிஸ்க்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? சாரிண்ணா, எங்க லவ்வுக்கு எந்த எதிர்ப்பு இருக்காதுன்னு சந்தியா சொன்னான். ஆனா அவ அப்பா ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றேன்னு ஒண்ணுமே புரியலண்ணா. நான் சந்தியா கிட்ட இதை பத்தி பேசுறேண்ணா. இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இத பார், அந்த பொண்ணு கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நிரந்தரமா நீ அவளை மறந்துரு. அதுதான் நோக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இந்த காதல் போதையில இருந்து வெளியே வந்து கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாரு. கேளு, உங்க மண்ணி சொன்னது கேட்டல? அவளை ஒட்டுமொத்தமா தலைமுடிகிற. நீ லவ் பண்ணது தெரிஞ்ச உடனே அந்த போலீஸ்கார எப்படி ரியாக்ட் பண்ண பார்த்தல? டேய், நாமெல்லாம் அப்பாவி வர்க்கம்டா. அவன் அதிகார வர்க்கம். அவனை எதிர்த்து போராடலாம், ஆனா ஜெயிக்க முடியாது. நீ திரும்பவும் அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தனா அவன் ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே சும்மா விட மாட்டான். துரத்தி துரத்தி நம்மள அடிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம எல்லார் மேலேயும் பொய் கேஸ் போட்டு அவமானப்படுத்தி நடு தெருவில் நிக்க வைப்பான். கடைசியா அவமானம் தாங்காம கூண்டோட நம்ம எல்லாருமே தற்கொலை பண்ண வேண்டியதா வரும். உன் காதலுக்காக நம்ம குடும்பம் பலியாகும்னு நீ நினைக்கிறியா? அண்ணா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நம்ம மான மரியாதையோட வாழணும்னா அவளை நீ மறந்துரு. இல்ல அவதான் வேணும்னா எங்க எல்லாத்தையும் மறந்துரு. மணி, அண்ணங்கிட்ட நீங்களாவது கொஞ்சம். வையாபுரி. எஸ் சார். லாக்கர்ல போலி மருந்து கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்க. சார், லாக்கர்ல இல்ல, செல்ஃப்ல தான் இருக்கு. என்னையா இது? எவ்வளவு முக்கியமான ஃபைல் செல்ஃப்லயே வைப்பாங்க. எடுத்துட்டு வா. சாரி சார். சார். பார் சார். கலெக்டர் சரண்யா மேடம் சுடப்பட்ட ஃபைல், அண்ணாச்சியோட ஃபைல், போலி மருந்து கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்துக்கும் ஒன்னு கனெக்ஷன் இருக்கு. நான் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அது எல்லாமே டேபிள்ல இருக்கணும்.
நான் ஸ்டேஷன்ல இல்லைன்னா அது லாக்கர்ல பூட்டி தான் இருக்கணும். ஓகே ஓகே சார். நீ போலாம். இன்ஸ்பெக்டர் திவாகர். சார் நான் கரிமேடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சுரேஷ். வாட்ச்மேன் கந்தனை பிடிச்சாச்சு சார். வாட்? ஆர் யூ ஷூர்? அவன் கந்தன் தானா? ஆமா சார். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல அவங்க சொந்தக்காரங்க வீட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தான். சுத்தி வளைச்சு அவனை பிடிச்சிட்டோம். வெரி குட் வெரி குட். அம்மா நீங்க இன்னும் ஸ்டேஷன் போகலையே, வெளில தானே இருக்கீங்க? ஆமா சார். நீங்க சொன்ன மாதிரியே அவனை இப்ப என் கஸ்டடியில தான் சார் வச்சிருக்கேன். வெரி குட். அம்மா ஸ்பாட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் கான்ஸ்டபிள் மட்டும் தான் சார் இருக்கோம். ஓ வெரி குட். இத பாருங்க, இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் லீக் அவுட் பண்ணிடாதீங்க. ஓகே சார். வாட்ச்மேன் பிடிப்பட்ட விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே ஓகே சார். சுரேஷ், ஒரு காரை ஏற்பாடு பண்ணி கான்ஸ்டபிள கந்தனை கூட்டிக்கிட்டு நேரா காஞ்சிபுரத்துக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே என் நம்பரை கொடுத்து அவரை என் மொபைலை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன டீடைலா பண்ணணும் நான் அவர்கிட்ட சொல்றேன். ஓகே மிஸ்டர் சுரேஷ், இந்த பிளான்ல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. இருக்காது சார். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே குட் ஜாப். தேங்க் யூ சார். தேங்க் யூ. எல்லாரும் இங்க வாங்க. எஸ் சார். நீயும் வாயா. யோ வாயா. நான் பேசுனதுல இருந்து விஷயம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே அது காரணமானவங்களுக்கு வேலை இருக்காது. புரியுதா? புரியுது சார். போங்க. நம்ம லவ் சக்சஸ் ஆயிடுச்சுடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நிமிஷத்துல இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷமா யாருமே இருக்க முடியாது. சுபு, என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? நீ சந்தோஷமா இருக்க, ஆனா நான் இங்க நொந்து போய் உட்காந்துருக்கேன். ஏன்டா அப்படி பேசுற? என் அப்பா தான் நம்ம லவ் ஏத்துக்கிட்டாரே. இந்த நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம். அதை கொண்டாடுறதை விட்டுட்டு ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? யூனிஃபார்ம்ல இருந்தா உங்க அப்பா வில்லன், மஃப்டில இருந்தா ஹீரோன்னு பேரே பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருந்த. எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்க அப்பா வில்லன் தான். ஏய், திடீர்னு ஏன்டா எங்க அப்பா வம்பு கேக்குற? இப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி பேச அப்பா வீட்டுக்கு வந்தாரா இல்லையா? உங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாரு, கல்யாணத்தை பத்தி பேச வரல. குடும்பத்தோட உங்களை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போக வந்தாரு. என்னடா சொல்ற? நடந்ததுதான் சொல்றேன். ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டிட்டு போயிருக்காரு. எனக்கு வந்த கோவத்துக்கு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரை உண்டிலன்னு பண்ணணும்னு நினைச்சேன். என் அண்ணன் குடும்பத்துக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். நீ சொல்றது என்னால நம்பவே முடியல சுபு. அப்பா கிட்ட நம்ம லவ் பத்தி சொன்னதும் சந்தோஷமா சம்மதிச்சாரே. உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன்னு ப்ராமிஸ் கூட பண்ணாரு. அதனாலதான் நான் உங்க வீட்டு அட்ரஸ் அவருக்கு கொடுத்தேன். எல்லாம் நடிப்பு சந்தியா. அந்த ஆளுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நேரடியா என்கிட்ட சொல்லியிருக்கணும். அப்படி டீசெண்டா நடந்துக்காம இந்த மாதிரி டபுள் ரோல் பண்றது அசிங்கமா இல்ல? அசிஸ்டன்ட் கமிஷனர்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காரா? சொல்லி வை அவர்கிட்ட. இன்னொரு வாட்டி என் வீட்டுக்கு வந்து சவுண்டு கொடுத்தாருனா நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அப்பா தப்பானவர்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவர் பொண்ணுன்றதுனால என் விருப்பத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் நம்பினேன். ஆனா அவரு மத்தவங்களுக்கு கொடுக்குற அதே ட்ரீட்மெண்ட்டை என் விஷயத்திலேயே ஃபாலோ பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ணன் அண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசி சரி பண்ணி வச்சிருந்தேன். நம்ம கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட சம்மதம் சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. உங்க அப்பா பண்ண குழப்பத்தால என்னால அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நாம பொண்ணே எடுக்க வேண்டாம்னு தீர்மானமா சொல்லிட்டாங்க. நான் எப்படி என்ன சொல்லி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகே சுபு, நமக்கு யார் சம்மதமும் தேவையில்லை. நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். எங்க அப்பாவோட முடிவு என்னன்னு கேக்குறேன். அவர் இதுக்கு சம்மதிக்கலன்னு வை, நாம ஏற்கனவே பேசின மாதிரி கோயில கல்யாணத்தை பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். என்ன சொல்ற? ஓகே. பேரர் ஆர்டர் ப்ளீஸ். சார் 2 காஃபி. வந்துடும் சார். ஓகே.
நிறைய வேலை இருக்குமா, லஞ்சுக்கெல்லாம் வர முடியாது. சரிம்மா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே, நைட் லேட் ஆகலாம். சரிம்மா, சரி. வையபுரி, எஸ் சார். அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க. சார். அடடே, இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல தான் இருக்காரா? அடேப்பா, எல்லாரும் வெறப்பா அடிக்கிறீங்க. என்னையா திவாகரு, நீ ஆஸ்பத்திரிக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். இங்க இருக்கிற என்ன சார் சொல்றீங்க? ஆடா, நீ தப்பாக்குப்பா நினைச்சுக்க போற. அந்த கலெக்டர் மாவுக்கு உடம்பு சரியில்ல, பர்சனல் செக்யூரிட்டி வேலைக்கு போயிருப்பேன்னு சொல்ல வந்தேன். அப்பாடா, ஐயோ, இது உங்க ஸ்டேஷன், உங்க பர்மிஷன் இல்லாம நான் உட்காந்துட்டேன். உட்காரலாமா? தேவராஜ் இனிமேல் வரவே மாட்டான்னு நினைச்சல திவாகரண்ணே. வையாபுரே ஐயா, ஐயா, வழக்கமா வாங்கிட்டு வர்றத போய் வாங்கிட்டு வா. ஐயா, என்னங்க ஐயா? என்னயா அதுக்குள்ள மறந்துட்டியா? ஸ்ட்ராங்கா சக்கரை கம்மியா ஒரு டீ, 2 மசால் வடை, அப்புறம் உங்க ஐயாவுக்கு வேணுமான்னு கேட்டு போ. சரிங்க ஐயா. திவாகரு, நம்ம சரண்யா கேஸ் என்னாச்சு? எந்த சரண்யா கேஸ் சார்?